பெரிய ஒரு திருத்தல், அதாவது கஷ்டத்துக்குள்ள படிச்சு கொண்டிருக்கோம். கஷ்டப்பட்டு படிச்சாதான் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். பிரச்சனை இல்லை, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்கிரீன் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மாடல் பேப்பர் செய்யலாம். ஸ்கிரீன் ஆயிட்டாங்க பாருங்க. ஓகே, கிளியர் பண்ணுங்க ஒரு ஆள். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு படிச்சு தந்தேன். ஒரு நாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம், அதாவது ஓகே ஓகேம்மா கிளியர். அப்ப வாடிக்கையாளர், அதாவது நுகர்வோருக்கு சந்தைப்படுத்தல் என்ன முக்கியத்துவம் சொல்லி தந்தேன். நீங்க செலுத்துற 1000 ரூபாய் பணத்துக்கு ஏற்ப திருப்திகரமாக கல்வி கிடைக்கணும். அதே மாதிரி தகவல் ஊடாக ஹம்ரா பேகம், கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்ளுங்கம்மா, கீறி விளையாடுறீங்க. அப்ப சரியா ஸ்டூடெண்ட்ஸ், நாட்டின் பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவம் 4 தருகிறேன். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா இலகுவான மெத்தட்ல நோட்ஸ்ல இருக்கும், உங்களை மார்க் பண்ணிக்கொள்ளவும் சொன்னேன். ஓகே 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 ஹம்ரா பேகம், ஓகே பிரச்சனை இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்துற முக்கியத்துவம் சொல்லுங்க பாப்போம். ஒரு கெட்டிக்கார பிள்ளை ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஹம்ரா பேகம் தான் சொல்லுங்க பாப்போம். ஆஹ் விலை அதிகரிக்க பலவேறுபட்ட உற்பத்தி, நம்ம சொல்றீங்க பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தல் எவ்வாறு முக்கியத்துவம் வரும்? உற்பத்தி. உற்பத்தி பொருட்களை பல்வகைப்படுத்தல். எஸ், குட். உற்பத்தி விரிவு, குட். அரசு வருமானம் அதிகரிப்பு. எஸ், குட் குட். உற்பத்தி விரிவடைதல். எஸ், குட் குட். ஜைனப், ஹம்தி, சதத், செஹ்ரா, குட். அப்ப அப்ப இதுல ஸ்ட்ரக்சர்ல கேட்டிருக்கா 4 மார்க்ஸ் இது. அப்ப எழுதின இதை பிரிப்பான ஒரு மார்க்ஸ். ஓகே, பொருளாதாரம் விருத்தி, எஸ் கட்டாயம். சனா, சுஜீவன், சன்சிகா, சல்மத், ஓகே ஹம்தி, ஓகே. வருமான பகிர்வின் சமமானின்மை குறைவு, எஸ் குட் பாயிண்ட் ஹம்தி. சனா, வருமான பகிர்வின் எஸ் குட் குட். ஓகே, அப்ப நம்ம உற்பத்தி பொருட்களை பல்வகைப்படுத்த, அப்ப உற்பத்தி விரிவடைகிற நிறுவனம், அப்ப வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கணும். இதான் சந்தைப்படுத்தும் முக்கியத்துவம் சொல்லி தந்தேன். முதல் பேப்பர்லயும் நான் படிச்சு தந்ததை தாண்டி கேள்வி வரல. இதுதான் உங்களுடைய முதல் பேப்பர். அப்ப இங்க பார்ப்போம். 2வது கேள்வியில இருந்து கேட்டிருக்கா. இந்த முதல் பேப்பர்ல முதலாவது கேள்வியை மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து போடவும் நான் பார்க்கணும். உற்பத்தியை அதிகரிக்க, ஓகே அதி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸ்மார்ட் தொலைக்காட்சி உற்பத்தி வணிகம். அப்ப ஸ்மார்ட் தொலைக்காட்சின்னா, அப்ப இதெல்லாம் மூல குழப்பறதுக்கு சொல்றேம்மா. ஸ்மார்ட் தொலைக்காட்சின்லாம் சும்மா உங்களை அரட்டி கொள்றேன். அப்ப நீங்க அதுல கன்செப்டை தான் நீங்க கொடுக்கணும், எதை சொல்றான்னு சொல்லி. ஒடியல்கள், அறியார் அறியார் சனா, ஓகே ஓகே. இப்ப பாருங்கம்மா, ஸ்மார்ட் தொலைக்காட்சி உற்பத்தி வணிகம் சந்தை ஆய்வினை மேற்கொள்வதன் பெற்றுக்கொள்ள நன்மை. அப்ப இங்க நிறுவனத்தை தந்திருக்கான். பாஸ் பேப்பர் கேள்வி சொல்லுங்கம்மா, வரிசையில சொல்லுங்க ஒரு ஆள். ஸ்மார்ட் தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு சந்தை ஆய்வுக்கு உட்படுத்தின நன்மை. நுகர்வோர் தேவை விருப்பம் அறியலாம், எஸ் சனா குட். ஒரு ஆள் ஒரு பாயிண்ட் சொன்னா போதும்மா, அடுத்த ஆள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நான் சொல்றேன் பாருங்க, பாஸ் பேப்பர் கேள்விதான். சந்தையை என்ன செய்யணும் என்றால் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மை, வாடிக்கையாளர், எஸ் எஸ் குட். அப்ப நம்ம பார்த்து கொள்ளலாம், நுகர்வோன் சுவை அறியலாம், நுகர்வோன் கேள்வி அறியலாம், குட் குட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் குட், நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா விளங்கி எடுத்திருக்கீங்க. விநியோக முறையை தொடரலாம், எஸ் குட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். சல்மத், ஃபர்சத், ஓகே ஓகே. அஜு, பெற முடியும், எஸ். சந்தை போட்டி புறன் புறன் அறிஞ்சு, எஸ் அஜு, எஸ் அத்தீக்,
போட்டியாளர்களை அறியலாம். எஸ். அப்ப இதுல கேட்டிருக்கான் நன்மை 4 கொடுத்தீங்கன்னா 4 மார்க்ஸ். ஓகே. அப்ப எல்லாரும் பாஸ் பேப்பர் கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி ஆவண கேள்வி கேட்டிருக்கான். மேற்குறித்த உற்பத்தி வணிகத்தினால் சந்தையை துண்டமாக்குவதற்கு நசாகத் சந்தை பல்வகைப்படுத்தலாம். சந்தையை பல்வகைப்படுத்தலாம். ஓகே. ஓகே, குட். சந்தையை துண்டமாக்குவதற்கு தீர்மானிக்கும் அடிப்படையினை பெயரிடுவதுடன் உமது விடைக்கான காரணம் விளக்குக. இது என்னத்தை பற்றி கேட்டிருக்கான்னு சொல்லி ரீட் பண்ண பெஸ்ட்டுக்கு. மேற்குறித்த உற்பத்தி வணிகத்தினால் சந்தையை துண்டமாக்குவதற்கு, ஏன் சந்தையை துண்டமாக்குறான், தீர்மானிக்கும் அடிப்படையுடனை பெயரிடுவதுடன் உமது விடைக்கான காரணம் யாது? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சந்தை பற்றிய தகவல் பெற முதல் சல்மத். குட். நசாத் சந்தையை பல்வகைப்படுத்தலாம். எஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உன விலையும் கொள்ளணும். கேள்வி கேட்டிருக்க. சந்தை துண்டமாக்கி தீர்மானிக்கின்ற பொழுது அடிப்படை ரீதியான காரணி சொன்னோம். பூகோள ரீதியான காரணி விளங்குதா, நடத்தை ரீதியான காரணி என்ன சொன்னேன். அப்ப இங்க கேட்டிருக்க உமது விடைக்கான காரணம் தான் கேட்டிருக்க. அப்ப பாருங்க, உற்பத்தி வணிகத்தினால் சந்தையை துண்டமாக்குவதற்கு தீர்மானிக்கிற அடிப்படையினை பெயரிடுவதுடன். அப்ப இது மேல ஒரு பாயிண்ட் தந்திருந்தான ஸ்டூடெண்ட்ஸ், அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு இதுல குழம்பும் சில கேள்வி சமூகத்தை பற்றி ஒரு கேள்வி இந்த பாயிண்ட் தந்திருந்தாங்க, அதை வெட்டி விட்டேன். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு குழம்பும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகே, அப்ப இங்க அடிப்படை கேட்டிருக்கிறது சமூக ரீதியான அடிப்படை. விளங்குதா? விளங்குதா ஸ்டூடெண்ட்? சந்தர்ப்ப பற்றிய பாப்போம். ஓகே, அச்சு. ஓகே, சந்தை பற்றிய முடியும். ஓகே, அத்தீக். ஓகே, ஸ்ரீ. ஓகே, ஸ்ரீ நசாகத் சந்தை பல்வகைப்படுத்தலாம். சதத் நடத்தை முறைமை உள்வகை காரணி உளவியல் காரணி. எஸ், உளவியல் காரணி அதெல்லாம் பார்த்தோம். அதுல சமூக ரீதியான காரணி இருக்குதானமா. அது மேல பந்தில நான் பந்தி வராத்துல கொஞ்சம் பேருக்கு என்ன சார் என்னத்தை கேட்கிறான்னு விளங்கலன்னு உங்களுக்கு விளங்கும். எஸ், சமூகவியல் ரீதியான காரணி. அப்ப அதை விளக்குறேன்னு சொன்னா பல்வேறுபட்ட மக்களின் வருமான மட்டத்தை குறைக்க அதாவது சமூக ரீதியான காரணி காணப்படும். விளக்க சொல்லியிருக்கான், காரணத்தை கொடுக்கிற காரணம் போட்டுட்டு. அப்ப உங்களுக்கான மார்க்ஸ் ஃபுல்லா கிடைக்கும். ஓகே சல்மத். ஓகே, குட். சல்மத், சனா, ஸ்ரீநாத். ஓகே. அப்ப இங்க சந்தை துண்டமாக்கல்னா படிச்சு தந்தேன்மா கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. முதல் பேப்பர்ல இலகுவானது. இதெல்லாம் பார்க்கவா வேணும் சின்ன பிள்ளை கேள்வி. நான் சொன்னேன் கேர்ள்ஸுக்கு ஒரு கடன் இருக்கும், கேர்ள்ஸ் கடை. அபாயா பாய்ஸ் கடையில இருக்குமா? அது துண்டமாக்குற, அதாவது பல்வகை போட்டியாளர்களிடமிருந்து நமது பொருட்களை வேறுபடுத்தி சந்தையை துண்டமாக்குற, பண்புடன் கூடிய பொருட்களை வேறுபடுத்தி காண்ற, முரண்பட்ட பண்புகளை கொண்ட சந்தையை ஒத்த பண்பு கொண்ட சந்தையா. எஸ் சனா, குட் பாயிண்ட். அந்த பாயிண்ட கொடுத்தாலே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஒத்த பண்புகளை கொண்ட சந்தையினை பல்வேறுபட்ட ரீதியாக, அதாவது பாய்ஸுக்கின்ற ஒரு கடை, கேர்ள்ஸுக்கின்ற ஒரு கடை, அதே மாதிரி மிஷின் இயந்திரம் விற்பதற்கு ஒரு கடை, அதாவது செருப்புன்றதுக்கு ஒரு கடைன்னு சொல்லி போட்டு சந்தையை துண்டமாக்குற, அதை நீங்க வரைவிலக்கணம் கொடுத்தா ஓகே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப இங்க கேள்விக்கு அடுத்து கேட்டிருக்கான், பயனுறுதி கொண்ட சந்தை துண்டமாக்கலின் தேவைப்பாடு சொல்லுங்கம்மா. அடிப்படை சொல்லி தந்தேன். இதுல என்ன கேட்டிருக்கான்? தேவைப்பாடு. அளவிட. எஸ். மஸ்டா. எஸ். சதத், நசாகத், சல்மத், சனா. எஸ், அடைந்து கொள்ளலாம். குட் குட். ஓகே. அப்ப பிள்ளைகளுக்கு மார்க்கெட்டிங்ல இப்ப மூளையில ஃபுல்லா மார்க்கெட்டிங் தான் இருக்கும். இப்ப உமா கிட்ட போய் சாப்பாடு கேட்கின்ற பொழுது மார்க்கெட்டிங்கை பத்தி தான் கதைப்பீங்க. ஏன்னு சொன்னால் அவ்வாறு உங்களுக்கு நாலேஜ் அண்ட் பாஸ் பேப்பர் மாடல் பேப்பரை தந்து அனுப்புறேன். அப்ப நீங்க கெப் விடாமமா இது தொடர்ச்சியா படிங்க. என்ன செய்யுங்க? தொடர்ச்சியா படிங்க, விட்டுறாம. நீங்க இனி தொடர்ச்சியா விட்டுட்டு செகண்ட் சேக்கு தான் வரணும். விடாம படிச்சீங்கன்னா செகண்ட் சேக்கு வர தேவையில்லை. செகண்ட் சே செய்யக்கூடியவங்க தேர்ட் சேக்கு போகணும். படிக்காம விட்டீங்கடா. சதத். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். குட். அப்ப பாத்தீங்கதான் நம்ம எவ்வளவு ஈஸியான கேள்வி முதல் பேப்பர்லயும் சந்தேகப்படுத்தல. இதைத்தான் கேள்வி கேட்பான். இப்ப அடுத்தது பார்ப்போம். முதிர்ச்சி கட்டத்தில் உள்ள
மேற்படி வணிக நிறுவனம் ஒன்று ஓ மை காட் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் பேப்பர் கேள்வி. எஸ், அதை நீங்க ஆன்சர் சொல்ல தேவையில்ல, விடுங்க, டைம் போகும். எஸ் எஸ் சனா, குட். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்? வணிகம் ஒன்று தனக்கே, அதாவது தனக்கேறியும் இணையதளம் வலைத்தளம் என்பவற்றின் மூலம் விளம்பரம் செய்யும் ஊடகம் எவ்வாறு அழைக்கப்படும்? இது ஒரு மாதிரி ஜென்ரலான கேள்வியை கேட்டிருக்கேன். சல்மத், அதே மாதிரி சனா, ஓல் குட்ஸ் அனைவரும் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஓகே, குட். 4வது கேள்வியா? 3வதுல இந்த கேள்வியை நீங்க வெட்டுங்க. இந்த கேள்வி உருவாக்கப்பட்ட ஊடகம். என்னம்மா ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, தங்கச்சி சொல்லுங்க. ஆன்சர் உரிமையாக்கப்பட்ட ஊடகம். ஓகே, ஆன்சர் ஓகே. ஆனா அந்த கேள்வி நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. ஒருமையாக்கப்பட்ட ஊடகம், அதே மாதிரி அதே மாதிரி பலதரப்பட்ட நிறுவனம் அதாவது ஊடகம் இருக்கு. வணிக நிறுவனம் அதாவது 4வது இல்லைன்னா 4வது. ஓகே, சாரி. தொலைக்காட்சியில புதிய பாகங்கள் ஒன்றை உருவாக்குற, அதைத்தான் அந்த ஊடகத்தை சொல்லுவாங்க. தற்போதைய மேம்படுத்துள்ள மாற்ற. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஆவண கேள்வி பார்ப்போம். தொலைக்காட்சிகள் பாவனைத்தன்மை அடிப்படையில் எவ்வாறான பொருட்களை வகைப்படுத்த முடியும்? ஆவண கேள்வி கேட்டிருக்காங்க, விளங்க. நுகர்வுப் பொருள். எஸ், குட். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மார்க்கெட்டிங்ல ஃபுல்லா இறங்கிட்டீங்க. என்ன கேள்வி வந்தாலும் செய்வீங்கன்ற எண்ணத்துல எனக்கு தெரியும் இப்ப இருக்கீங்க. இப்ப பேப்பர் தந்தாலும் ஏ லெவல் பேப்பரை மார்க்கெட்டிங்ல வரக்கூடிய கேள்வியை செய்வீங்க. படிச்சு தந்ததை தவிர ஒன்றும் வரல. நீடித்த பாவனை, எஸ். ஓகே ஓகே, கடை பொருள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவுதான் பேப்பர். லாஸ்ட் பேப்பரை பாருங்க. 4 மார்க்ஸுக்கு குட்டியோ ஒரு கேள்வி 4 மார்க்ஸுக்கு எவ்வாறு இலகுவாக கேட்டிருக்காண்டு. வியாபார குறியீடு, அதாவது பண்ட குறியீடு. வியாபாரம் ஒன்றுதான், பண்டம் ஒன்றுதான். வியாபார குறியீடு இருக்க வேண்டிய பண்பு சொல்லுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களை சொல்லி தந்தேன். குறுகியதாகவும் எளியதாகவும். குறுகியதாக. எஸ். அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு விளங்கும். இவ்வளவுதான் மாடல் பேப்பர். எங்க சரி கேட்டிருக்கானா அப்பால்? ஜென்ரலா கேள்வி ஒன்றென்று கேட்டாலும் அப்பால் கேட்டிருக்கானா? போட்டி பொருட்களில் இருந்து குறுகியது உச்சரிக்கக்கூடியதாக இருத்தல். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்பு, சல்மத், சனா, அதே மாதிரி சல்மத், ஹம்தி, ஜைனப், சன்சிகா, குட் குட். ஹம்ரா பேகம், குட். சனா டு, குட். ஓகே, அப்ப போட்டி பொருள் இருந்து அதான் சொல்லியிருக்காங்க. சின்னத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது. எஸ், குட். அப்ப 4 மார்க்ஸ். அப்ப மாடல் பேப்பர் இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நம்மட சிலபஸ் மார்க்கெட்டிங் முடிஞ்சு பாஸ் பேப்பர் அனலைசிஸ்ல ஒரு பேப்பர் செஞ்சு மாடல் பேப்பரும் செஞ்சு போட்டியாளரின் அஸ்மத் சின்னத்தில் கொண்டு வேறுபடுத்தி. ஓகே, அதான்மா. ஓகே, அப்ப மார்க்கெட்டிங்ல ஃபுல் ரிவிஷன் என் பாஸ் பேப்பர் என் மாடல் பேப்பர் யார் சரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படி படிச்சு தர மாட்டாங்க. நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் சரி, இப்படி மாடல் பேப்பர் அண்ட் பாஸ் பேப்பர் அண்ட் ரிவிஷன் இந்த குறுகிய நேரத்துல ஷார்ட் அண்ட் மெத்தட் ஸ்வீட்ல யார் சரி உங்களுக்கு செஞ்சு தருவாங்களா? ஒரு 2 நாள் 3 நாளும் இழுப்பாங்க. தியரி ரிவிஷன் பண்ணிட்டு பாஸ் பேப்பரை அடுத்த நாள் செய்வாங்க. ஆனா நான் அப்படியா செஞ்சேன்? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இதுல செமினார்ஸ் இருக்குதானே? அப்ப மாடல் பேப்பர் செமினார்ஸ் அதாவது 1000 தான் பே பண்ணணும். ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், ஓ அத்திக், தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அடிப்படை பண்பு தரம் தொடர்பாக கார், எஸ், ஓகே சரிதான். ஓகே, தேங்க்யூ. அப்ப நான் சொல்றது என்னதுன்னு சொல்லுமா? நீங்க மாடல் பேப்பருக்கு ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்தா என்ன செய்யலும்னு சொல்லியிருக்க வேணாம். இன்னும் நீங்க ஐலண்ட் ரேங்க் எடுக்கலும்ன்ற ஒரு எண்ணத்தை எடுங்கிறேன். அகில இலங்கை ரீதியா முதலாவதுன்னு அடிக்கணும்னு சொன்னா, இதுல 100 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா, செமினார்ஸுக்கு நீங்க வந்தா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்கும். பேப்பர் வரும் மெத்தட், ஃபுல் ரிவிஷன் எல்லாம் உங்களுக்கு மண்டையில உளுந்துரும். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு ரெடின்ற மாதிரி இருக்கு. அப்ப இதுல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அது 1000 நீங்க
பலதரப்பட்ட தேவைக்கு பூர்த்தி செய்வீங்க. காட் ஒன்று போடுறேன் எவ்வளவுமா? பேக்கேஜ் ஒன்று போடுறேன் எவ்வளவு? இப்ப ஏர்டெலுக்கு சொல்லுங்க ஒரு ஆள். ஃபுல் பேக்கேஜ் போடுறேன்டா 1000 அல்லது 999 ரூபா இப்ப மாறி இருக்கும். இப்ப 1188 ரூபா பேக்கேஜ் போட்டு நீங்க சோசியல் மீடியா பார்த்து உங்களோட எதிர்காலத்தை நீங்க வீணடிக்கிறதை விட 1000 ரூபா பே பண்ணி செமினார்ஸுக்கு வந்து நீங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நன்மையா? எது நன்மை? அப்ப செமினார்ஸுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாரும் இருப்பீங்க. ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இன்னும் மாடல் பேப்பர்ல இதை விடையும் ஆழமா இறங்கி பேப்பர் செய்வேன். அப்ப நினைச்சு பாருங்க, இதையும் விட செய்யலுமா சார் பேப்பர்? செய்வேன். பேப்பர் ஆன்சர் எப்படி எழுதணும், மெத்தட் இப்ப சொன்ன மாதிரி இன்னும் சொல்லுவேன். அப்ப நீங்க உடனடியாக 8ஆம் தேதிக்குள்ள டைலாக் 1599. அப்ப டைலாக் ஏர்டெல் உங்களோட பேக்கேஜ் ₹1 மிஸ் ஆகாம சொல்றீங்கன்னா நீங்க செலவு செஞ்சிருக்கீங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கட்டாயம் செமினார்ஸ் ஜாயின் பண்ணுங்க, ரெக்யூஸ் பண்றேன் உங்களோட நன்மைக்காக. நான் உங்களுக்கு கூடுதலாக எடுக்கல. ஓகே ஓகே ஸ்ரீநாத் பாய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ செமினார்ஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அப்போ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டன் மெத்தட்ல படிச்சு கொண்டது. அப்போ நம்ம இன்னைக்கு முடிச்சு கொண்டோம் மார்க்கெட்டிங்க. முடிச்சு கொண்டு அப்போ இனி பாஸ் பேப்பர் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு ஆள் யார் சல்ஹா செஞ்சிருந்தாங்க 5 வருஷம் பாஸ் பேப்பரை செய்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அதாவது போட்டோ பிடிச்சா அனுப்பியிருந்தாங்க. சார் 5 வருஷம் மேனேஜ்மெண்ட்ல ஃபுல் பேப்பர் செஞ்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் செய்து பாருங்க. மார்க்கெட்டிங்ல வந்திருக்கக்கூடிய 5 வருஷம் 10 வருஷம் பாஸ் பேப்பரை. ஓகே ஹம்ரிதா குட். அனுப்புங்க, செஞ்சா அனுப்புங்கம்மா. குட். செஞ்சாக்கள் செஞ்சிருப்பீங்க, எனக்கு அனுப்புனாக்க தான் நான் சொன்னேன். ஹம்ரிதா குட். அப்படி செஞ்சிருது நல்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த கேள்விக்குரியதை சார் நான் 10 இயர் செஞ்சுட்டேன். சனா குட். ஏ கன்ஃபார்ம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடியதை கன்ஃபார்மா நீங்க விளங்கிக் கொள்ளுங்கம்மா. ஓகே. அடுத்தது ஹம்ரிதா சார் நான் தான் சார் அனுப்புனேன் சாருக்கு. ஹம்ரிதா அனுப்புனேன். ஓகே ஓகே சாரி 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 சிஸ்டர், சாரி தங்கச்சி. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பேப்பர் மெத்தட் விளங்கி இருக்கும். இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, புதுசா ஜாயின் பண்ணவங்க இருப்பீங்க, பழசா இருப்பீங்க. மார்க்கெட்டிங்ன்ற நாலேஜ் எனக்கு தெரியாம இருந்துச்சு சார். மார்க்கெட்டிங்னாலே பயம், புதிய புதிய வேர்ட்ஸ் இருந்துச்சு சொன்னா கட்டாயம் ஃபீட்பேக்கை போடுங்க. நான் டுமாரோ தான் இதெல்லாம் போடுவேன். இப்ப எனக்கு கட்டாயமான ஒர்க் இருக்கு, செமினார்ஸுக்கு சில டியூட் தயார் பண்ணணும், கொஞ்சம் சரி பண்ணணும். ஃபீட்பேக் எல்லாம் போடுங்க. என்னென்ன தேவை இருக்கு வேணும் உங்களுக்கு, இன்னும் எல்லாம் பூர்த்தி சேர்ந்து சொன்னாலும் சரி, தேவைனாலும் சரி, எல்லாம் போட்டு விட்டு ஒரு இம்பார்ட்மெண்ட் தாங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல see you next class. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் அண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். குட் நைட்.